ஹலோ மக்களே, ஐஎன்எம்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பத்தி பார்த்தரலாம். 1905 இதுல வந்து நமக்கு லார்ட் கர்ஸ் அண்ட் இந்த பார்ட்டிஷனை வந்து பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியால எங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ண ஈஸியா வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு பார்ட்டிஷனால ஆல் ஓவர் இந்தியால ஒரு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொடெஸ்ட் வந்து நடந்திருக்கும். இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து நமக்கு ஸ்வதேசி அண்ட் பைகாட் மூவ்மெண்ட் இது ரெண்டுமே நடந்திருக்கும். ஸ்வதேசி அப்படின்னா நம்ம நாட்டுல உருவாக்குன ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டிலே நம்மளே வந்து இப்ப தற்சார்பு இந்தியான்னு சொல்றோம்ல, அது ஸ்வதேசி. அண்ட் அதே மாதிரி பைகாட் அப்படிங்கிறது ஃபாரின் கூட்ஸ் எல்லாமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயம்னால பார்ட்டிஷன்னால நேஷனல் எஜுகேஷன் அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே பிரிட்டிஷ் தரப்புல நல்லா வந்து ப்ரொமோட் ஆயிருக்கும். அண்ட் இதான் நமக்கு வந்து லார்ட் கர்சன். ஃபர்ஸ்ட் நமக்கு பெங்கால் அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்த ஒரு போர்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் பங்களாதேஷ் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க ஈஸ்டர்ன் பெங்காலுக்கு.